والسلام على رسول الله. أنتم خلقتم للآخرة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் குறித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, இன்று ஓதிய சுபஹிலே ஓதிய வசனங்களில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் நம்மை பார்த்து கேட்கிறான், அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன், என்ன உங்களை நாங்கள் எந்த ஒரு நோக்கமும் இன்றி படைத்தோம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? உங்களை நாங்கள் எந்த ஒரு நோக்கமும் காரணமும் லட்சியமும் இன்றி படைத்து விட்டோம். அப்படியே போகிற போக்கில இப்ப நம்ம ஹாலிகாக இருக்கிறோம். அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான், நான் படைக்கக்கூடிய திறன் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி 4 படைப்புகளை படைச்சு போட்டேன், அதுல மனித படைப்பு 3 அப்படின்னு நினைத்துக் கொண்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்போ இந்த இடத்துல திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், நம்மை தவிர வேறு படைப்பினங்களுக்கு மறுமை சார்ந்த நோக்கம் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தோடு தான் இருக்குது. உலகத்துல எந்த படைப்பும் ஒரு சிறியதொரு பிராணி, ஒரு கொசுவோ அல்லது இந்த மழை காலத்துல வரக்கூடிய சிறிய சிறிய பூச்சிகளோ, இது கூட ஏதேனும் ஒரு ஹிக்மத்து, ஒரு நுணுக்கத்தை கொண்டுதான் அல்லாஹ் அதை படைச்சிருக்கிறான். ஆனால் அவைகளுக்கும் மறுமைக்கும் சம்பந்தம் இல்லை. மறுமையில் அல்லாஹ் தஆலா எந்த பிராணிகளையும் எழுப்பி உன்னை நான் படைத்தேனே, என்னை வணங்கினாயா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்க மாட்டான். காரணம், விசாரணை என்பது, கேள்வி கணக்கு என்பது யாருக்கு அல்லாஹ் அறிவையும் பகுத்தறிவையும் பருவ வயதையும் கொடுத்திருப்பான் அவர்களுக்கு தான். ஒருவருக்கு பகுத்தறிவு வழங்கப்படவே இல்லை. துனியாவில் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர் பைத்தியமாகவே வாழ்ந்து வர்ணித்தார், அவருக்கு கேள்வி கணக்கு இல்லை. ஒருவர் பகுத்தறிவாளர், பட் அவர் பருவ வயதை அடையவில்லை, சிறுபிராயத்திலே இறந்துவிட்டார், அவருக்கும் கேள்வி கணக்கு இல்லை. அப்படியானால் மனித படைப்பை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், நான் உங்களை வீணாக படைத்து நினைக்கிறீங்களா? அந்த கேள்வியிலேயே இருக்குது நம்மை படைத்ததற்கான நோக்கமும் லட்சியம். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவார், அயஹ்ஸபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதன் நினைத்துக் கொண்டானா அவன் அப்படியே சும்மா விடப்படுவான் என்று நினைத்துக் கொண்டான். ஒரு கேள்வி, நோக்கமின்றி படைத்ததாக எண்ணிக்கொண்டானா. இன்னொரு கேள்வி, மறுமையில் அவன் அப்படியே சும்மா விட்டுடும் எண்ணிக்கொண்டானா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டையும் இணைத்து பார்க்கிற போது இந்த உலகத்தில் நம்மை படைத்ததற்கான நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்னு வழங்குறீங்க? இமாம்களிடத்துல, முஃபஸ்ஸிரீன்களிடத்துல கேட்கப்படுகிற போது சொல்கிறார்கள், 2 நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை படைத்துள்ளார். ஒன்று, அவனை அறிய வேண்டும், அல்லாஹ்வை அறிய வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் அறியலாம். அப்படின்னா என்ன? படைப்பினங்களை பார்த்து சிந்தித்து அவன் ஒருவன் என்று அறியலாம். 4 பேரிடத்தில் கேட்டு அல்லாஹ்வை பற்றி அறியலாம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான் வேற வசனத்துல, ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, அல்லாஹ்வை பற்றி நீங்கள் கேளுங்கள் அறிந்தவர்களிடத்தில் அப்படின்னு சொல்றான். ஏன்? ஒருவேளை நமக்கு கூர்மையான சிந்தனை இல்லை, வானங்கள், பூமி, மற்ற படைப்புகள் இவைகளை சிந்தித்து அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வை ஒருவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை என்று சொன்னார். 4 பேரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் 60-70 வயது வாழ்ந்து அல்லாஹ்வை பற்றி அறியாமல் தெரியாமல் மரணித்தால் அந்த வாழ்க்கை ரப்பிடத்திலே நஷ்டத்திற்குரியதாக ஆகிவிடும். நம்பர் 1, அல்லாஹ்வை அறிய வேண்டும். அவன் நம்மை படைத்ததில் தொடங்கி அவன் நமக்காக என்னென்னவெல்லாம் செய்து தந்திருக்கிறான் என்பதை சேர்ந்து அறிய வேண்டும். அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை, இது கொஞ்சம் பெரிய விசாலமான தலைப்பு. அல்லாஹ்வை அறிவது எப்படி? சுருக்கமாக, நம்மை படைத்தவனும் அவன்தான். நமக்கு இந்த உலகத்தில் சகலத்தையும் தருபவன். நாம நினைத்தது, நினைக்காதது, விரும்பியது, விரும்பாதது, ஆரோக்கியமானது, ஆரோக்கியமற்றது, லாபமானது, நஷ்டமானது, பிரச்சனையானது, சுமூகமானது, இரண்டையும் அனைத்தையும் தருபவன் அல்லாஹ்ங்கிற ஆழமான நம்பிக்கை அப்படி நம்ம அறியணும். ஃபுகாஹாக்கள், வலிமார்கள், நல்லவர்கள் அல்லாஹ்வை அப்படி விளங்கி வச்சிருந்தாங்க. எனக்கு எது நடந்தாலும் ஒரு அப்படி புறத்தில் நடக்கும்.
என்னால் ஆன முயற்சிகளை தாண்டி நான் முழு பொறுப்பை பிறப்பிடத்தில் ஒப்படைத்து விடுவேன். இரண்டாவது நோக்கம் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை கொண்டு அமல் செய்யும். இல்மு அமல், இந்த ரெண்டு தான் நோக்கம். அரபியில் ரெண்டே வரி, இல்மு அமல். அல்லாஹ்வை அறிய வேண்டும், அமல் செய்ய வேண்டும். இந்த உலகத்துல நாம் அமல் செய்யலன்னு வைங்க, உதாரணம் அப்படியே வந்தோம், நாளைக்கு தள்ளி போட்டோம், அல்லாஹ் நம்முடைய ஆயுளை முடிச்சுட்டான் அப்படின்னு வச்சுக்கிறது. ஒருத்தருக்கு 15 வயதில் தொழுகை கடமையாது, அல்லது அவர் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவருக்கு தொழுகை கடமையாது. தொழுகையை தள்ளி போட்டுக் கொண்டே போனார். அந்த ஆரம்ப கட்டத்தில் அவருக்கான பருவம் ஒரு விடலை பருவம், அப்படி விளையாட்டு போக்காகவே கழித்தார். பிறகு இளமை பருவம், அதில் அவர் உத்தியோகங்கள் வியாபாரங்கள் என்று கழித்தார். பிறகு திருமணம், அப்படியே கழிச்சுக்கிட்டே போனார். என்னமோ தெரியல, இப்படி பார்க்கறதுக்கு 40 வயசு கடந்துருச்சு. அப்படித்தானே போயிட்டு 40 வயசுக்கு பிறகு நினைச்சார், நம்ம இனிமேலாவது தொழுகையை கையில் எடுத்தோம் அப்படின்னு. ஆனாலும் ஏதோ காரணங்களால் தள்ளி போச்சு. ஒரு கற்பனைக்கு அவர் வாழ்நாள் முழுவதும் தொடரலன்னு வைங்க. கையாமத்தில் போய் அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமா, என்னை இன்னொரு முறை அனுப்பியாதான், நான் போய் உண்மையிலே இந்த தடவை போனதிலிருந்து கடைசி வரைக்கும் இபாதத்தை செஞ்சுட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்கு உள்ள வசனங்களில் அதுவும் வந்துச்சு. நாளை கியாமத் நாளையில அல்லாஹ்வை அறியாதவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், அவருடைய அமல்களை செய்யாமல் வாழ்ந்து வர்ணித்தவர்கள் ரப்பிடத்தில் சொல்வார்களா, ரப்பிர்ஜிஊனி, ரப்பே என்னை ஒரு முறை அனுப்பு, இன்னொரு முறை அனுப்பு, லஅல்லி அஅமலு சாலிஹன், நான் நல்ல அமல் செய்துவிட்டு வருகிறேன். எப்படிங்க முடியும்? அல்லாஹ் சொல்வார், கல்லா, ஒருபோதும் அதற்கு வாய்ப்பில்லை. அப்ப இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு ஒன்வேல எப்படி நம்மால திரும்ப வர முடியாது? ரூல் பிரகாரம் திரும்ப வரக்கூடாது. நம்ம ஆட்கள் சில பேர் ஒன்வேலே போறாங்க, நான் சொல்லல. ஒன்வே என்பது அது போவதற்கான, திரும்ப வர முடியாது. அது மாதிரி துன்யாவுடைய வாழ்க்கை என்பது போவதற்கான, போய்கொண்டே இருக்கணும். அங்க போய் சேர்ந்த பிறகு அங்க நமக்கு என்ன ரிசல்ட், அந்த ரிசல்ட் பண்ணியிருக்க. ஒரு மனிதனுக்கு பரீட்சை உண்டு அப்படின்னு தெளிவா சொன்னதுக்கு பின்பு அந்த பரீட்சைக்கான தயாரிப்பு இல்லாமல் வாழ்வது எவ்வளவு பெரிய நஷ்டம் சொல்லுவோம். வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கு, வாய்ப்புகளை தரப்படலன்னு சொல்ல யோசிக்கலாம். நமக்கான பரீட்சைக்கான ஸ்டடி ஹாலிடேஸ், தயாரிப்பு நாட்கள் என்று தரப்பட்டிருக்கு. தரப்பட்ட பிறகு அதில் நாம் தயாராகாமல் பரீட்சை ஹாலில் போய் நின்று கொண்டு நான் படிக்காம வந்துட்டேன், ஒரு ஹாஃப் டே டைம் கொடுங்க, நான் போய் படிச்சுட்டு வந்தேன், இல்ல ஒரு 1 hour கொடுங்க, டக்கு புக்கை பார்த்துட்டு வந்தேன், எந்த விதமான சான்சஸும் மறுமையில கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலாவை நம்பி வாழக்கூடிய நாம் மறுமையை குறித்து யோசனையோடு வாழ வேண்டும். எதை நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த துன்யா என்பது நமக்கு ஒரு வழி பாதை தான். இங்க நம்ம அமல் செஞ்சாதான் செஞ்சது. நம்ம அமல்கள் எப்படினாலும் செய்யலாம். தொழுகை தான் என்றல்ல, எதெல்லாம் நல்ல அமல்களும் மக்களுடைய பார்வையில் நல்ல அமலாக எதுவெல்லாம் கருதப்படுகிறது எல்லாமே நல்ல அமல்கள். நம்ம அதை பற்றி எல்லாம் நம்ம ஒரு வரையறைக்குள்ள வர வேண்டாம். தொழுகை மட்டும்தான் செய்யணும், பெரிய அமல் தான் செய்யணும் என்கிற அந்த ஒரு யோசனை அது தவறு. சின்ன காரியங்களையும் செய்யலாம். நேற்று கூட சொன்னாங்க, அடியானுக்கு அல்லாஹ்விடத்தில மனிதனுக்கான மரியாதைகளில் ஓரிரு வார்த்தைகளுக்கு மரியாதை உண்டு, ஓரிரு சிறிய அமல்களுக்கும் மரியாதை உண்டு. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வார்த்தை நாம நல்ல வார்த்தை பேசியிருந்தாலும் அந்த வார்த்தைக்கும் மறுமையில வெயிட் உண்டு. அதனால நாம இந்த துன்யாவில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் வீணாக படைக்கப்படல, நோக்கம் என்று படைக்கப்படல. நம்முடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை அறிவது, அமல் செய்வது. ஏன் அப்படின்னா, இதற்கு பின்பு நம்மால் அமல் செய்ய முடியாது. வல்ல நாயன் நம்முடைய வாழ்க்கையை அவனை விளங்கி அவனுடைய உத்தரவின்படி வாழக்கூடிய தௌஃபீகை தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.